தேவன் பழைய பாவத்தெல்லாம் திரும்ப மனசுக்கு கொண்டு வர மாட்டார். நீங்க பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு தேவன் ஒருபோதும் அந்த பழைய பாவத்தை உங்களுடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்து உங்களை அதை வச்சுட்டு குற்றச்சாட்ட மாட்டார். ஐயோ, இதை மறந்துட்டியா, நீன்னு இதை செய்தேன்னு மறந்துட்டியா, என்ன மாதிரி செஞ்ச அன்னைக்கு, இதை எப்படி தேவன் வச்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கொள்வார்? எங்கிருந்து வருதுங்க அந்த சத்தம்? யார்கிட்ட இருந்து எந்த சத்தம் வருதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த சத்தம் பிசாசுகிட்ட இருந்து வருது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை மன்னிச்சுறேன்னு சொல்லிட்டாருன்னா அதை ஒருபோதும் திரும்ப கொண்டு வரவே மாட்டார். அவருடைய மன்னிப்பு வேற லெவல் பாருங்க. ஏன்னா இது சிலுவையின் மூலமாய் வருகிற ஒரு மன்னிப்பு. இது ஒரு லேசான மன்னிப்பு கிடையாது. ஆனால் தான் சொல்லுகிறேன், இது வெறும் மன்னிப்பு கிடையாது, பாவத்தையே ஒட்டுமொத்தமாய் நீக்குகிறார். ரிமூவ்ஸ் sin. இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை எப்பேற்பட்டதுன்னா, அது நம்முடைய பாவத்தை கழுவிச்சுன்னா போனதுதான். அது இருந்ததாகவே எந்த ஆதாரமும் இல்லை அதுக்கப்புறம்.